முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நமக்கிடையே ஒருவருக்கொருவர் பிரச்சனை வரும் பொழுது நம்ம திட்டக்கூடாது, திட்டுவதற்கென்று சில ஒழுங்குகள் இருக்கிறது என்ற விவரங்களை பார்த்தோம். அதில் கூடுதலாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் கடைப்பிடிக்க வேண்டிய இன்னும் சில விவரங்கள் அதில் இருக்கின்றன. இப்போ சமீப காலமாக கடந்த 2 நாட்களாக 3 நாட்களாக கடுமையான புயல் எச்சரிக்கை விடப்பட்டு சில பகுதிகளிலே புயற்காற்று வீசி கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்கள் அச்சுறுத்துகிற அளவுக்கு சேதம் இல்லாவிட்டாலும் ஒரு அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரி காற்றின் மூலமாக நமக்கு சேதம் ஏற்படும் பொழுது காற்றை திட்டுவது கூட மக்கள்கிட்ட ஒரு வழக்கமாக இருக்கிறது. இந்த நாசமாக போன காற்று வந்துருச்சு, இந்த காற்றினால் இப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி காற்றை திட்டுகிறார்கள். இந்த காற்றை திட்டலாமா? அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்கிறாங்க? அவங்க காலத்தில் இந்த மாதிரி காற்று வீசும். காற்று வீசினால் என்ன? காற்றில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. இந்த காற்றின் மூலமாக சில மரஞ்செடிகள் சரிஞ்சு விழுகிறது, தீமையாக தெரியலாம். ஆனால் அந்த காற்று வந்தால்தான், புயல் வந்தால்தான் ஒரு வருடத்திற்கு தேவையான மழை நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம தொடர்ந்து நன்மையை பெற முடியும். சில சிரமங்களை சகித்துக் கொள்வதன் மூலமாக அதில் நன்மையும் இருக்கிறது. ஆனால் உடனடியாக தீமை இருக்கிறது. நீண்ட காலமாக அதில் நன்மை இருக்கிறது. உடனடியாக ஏற்படக்கூடிய சேதங்கள் நம்ம பகுதிக்கு வந்து விட்டது என்று சொன்னால் நமக்கு சில சேதம் ஏற்படும். அந்த காற்று வீசும்போது நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ண வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தசுப்புர் ரிஹ, காற்றை திட்டாதீர்கள். காற்று வீசினால், காற்றோ புயலோ அது வீசும் என்று சொன்னால் அதை நீங்கள் திட்டக்கூடாது. பிறகு என்ன செய்யணும்? நீங்கள் கடுமையான உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோ மோசமான காற்றை சுரட்டி அடிக்கிறது, அப்படி நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஃபைதா ராய்த்தும் மா தக்ரஹூன, உங்களுக்கு பிடிக்காத ஒரு நிலையில் அந்த காற்றை நீங்கள் பார்த்தால், ஒரு தென்றல் காற்று என்றால் நமக்கு பிடிக்கும், வெப்ப காற்று என்றால் பிடிக்காது, வேகமான காற்று என்றால் பிடிக்காது. நம்ம பிடிக்காத ஒரு காற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொக்குழு, நீங்கள் சொல்லுங்கள். சொல்வதற்கு ஒரு பிரார்த்தனை, இந்த காற்று வீசும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அது என்ன பிரார்த்தனை? அல்லாஹும் இறைவா, இன்னா நஸ்அலுக மின் கைரி ஹாதர் ரிஹி, இறைவா இந்த காற்றின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகளை உன்னிடத்தில் கேட்கிறோம். காற்று முழுசும் கெட்டது கிடையாது, உலகத்தை அழித்து நாசமாக்கிட்டு போனாலும் சரி தான் அதில் நன்மை இருக்கிறது. அப்போ நம்ம எதை கேட்கணும்? இந்த காற்றின் மூலமாக அதில் நன்மைக்காகத்தான் இதை அனுப்புகிறாய், அதில் உள்ள நன்மைகளை உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். திட்டுவதற்கு பதிலாக எப்படி கேட்கணும்னா, இன்னா நஸ்அலுக மின் கைரி ஹாதர் ரிஹி, இந்த காற்றினுடைய நன்மையை நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம். வ கைரி மா ஃபீஹா, அந்த காற்றுக்குள்ளே அடங்கி இருக்கிற நன்மைகளையும் நாங்கள் உங்களுக்கு, இந்த காற்று கொண்டு வருகிற நன்மை, காற்றுக்குள்ளே அடங்கி இருக்கிற நன்மை, இந்த ரெண்டையுமே நாங்கள் கேட்கிறோம். வ கைரமா உமிரத்து பிஹி, இந்த காற்று எதற்காக ஏவப்பட்டிருக்கிறதோ, எதுக்காக அல்லாஹ் உத்தரவிட்டு இந்த காற்றை அனுப்புகிறானோ அதில் உள்ள நன்மைகளையும் கேட்கிறோம். இப்படி சொல்ல வேண்டும். இப்போ நவோதிபிக்க, ஆனால் காற்றில் கெட்டதும் இருக்குத்தானே செய்யுது. நம்ம வீட்டை சரிச்சு விட்டுருச்சுன்னா கெட்டது, நம்ம தோட்டங்களை நாசமாக்கிட்டா கெட்டது. அது வராமல் அல்லாட்ட என்ன செய்யணும்? பாதுகாப்பு தரணும். நல்லதாக கொடுத்துரு, காற்று அடிக்கட்டேன், அதில் நன்மைகளை நான் உன்கிட்ட கேட்குறேன். ஒரு நவோதிபிக்க மின் ஷர்ரி ஹாதர் ரிஹி, இந்த காற்றினுடைய தீங்கிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன். இந்த காற்றுக்குள்ளே அடங்கி இருக்கிற தீங்கை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். இந்த காற்று எந்த தீங்கை அழிப்பதற்கு வந்திருக்கிறதோ அந்த தீங்கிலிருந்து என்னை காப்பாற்றி விடு என்று நம்ம என்ன செய்யணும்? பாதுகாப்பும் தேட வேண்டும், அதில் உள்ள நல்லதையும் கேட்க வேண்டும். திட்டக்கூடாது. இவ்வளோ பெரிய காற்று வந்தாலும் திட்டக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி திருமதியில் வருகிறது. இது காற்றுக்கு மட்டும் கிடையாது. காற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் காற்றை ஏன் திட்டக்கூடாதுன்னாங்க? காற்று அதுவாவா வருது? காற்றை இயக்கிறோம் அல்லாஹ். நீங்கள் காற்றை திட்டினீங்கன்னா அல்லாஹ்வை திட்டுற மாதிரி ஆகிடுது. அல்லாஹ் ஒரு நன்மைக்காக நீ நமக்கு தருகிறான் என்று சொன்னால், அதுபோல தான் எந்த புயல் வெள்ளம் வருகிறது, சுனாமி வருகிறது, இதெல்லாம் நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதை கூட திட்டக்கூடாது. அதுவாக வரல, சுனாமியா திட்டம் போட்டு உங்களை அழிக்கிறதுக்கு வருதா? சுனாமின்னு ஒன்று இருக்குதா? ஒரு பொருளாக இருக்குது? இல்லை. அல்லாஹ் எப்போ எதை அனுப்ப நாடுகிறானோ அப்போ அது வருகிறது.
அப்போ நம்ம அல்லாவை நோக்கி நம்முடைய அது பிரார்த்தனையாக மாற்றிக்கிறணும். அதில் வரக்கூடிய இந்த பாதிப்புகளை உணரும் பொழுது காற்றோடு சண்டை போடாமல், புயலோடு சண்டை போடாமல், மழையோடு சண்டை போடாமல் அல்லாவிடத்தில் கோரிக்கை ஆக்கிடணும். இறைவா, இந்த மாதிரி சுனாமி வந்திருக்கிறது, இதில் எங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நீ காப்பாற்று, இதில் உள்ள தீங்குகளை ஏற்படாமல் காப்பாற்றிரு, கடுமையான மழையாக இருக்குது விடாது கொட்டுகிறது, இந்த மழையிலிருந்து எங்களை செஞ்சு காப்பாற்றி விடு. இப்படி தான் நம்ம கேட்கணுமே. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி ஒரு ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் வர்றார், அக்கம் பக்கத்தில் உள்ள ஒருத்தர் வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, பல நாட்களாக மழை இல்லாத காரணத்தினால் பூமியெல்லாம் காஞ்சி போச்சு, கால்நடைகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் செத்து செத்து, தண்ணி இல்லை, பயிர் பச்சைகள் இல்லை, செத்து செத்து விழுகிறது, நாங்கள்லாம் கஷ்டப்படுகிறோம், நீங்கள் மழைக்காக வேண்டி துவா செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்க மெம்பரில் இருக்கும் பொழுது ஒரு முறை எடுக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மழைக்காக வேண்டி இந்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி துவா செய்கிறார்கள். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற முறையில் அவங்களுடைய துவாவை உடனே ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், அந்த மழையை இறக்குன்னு பயங்கரமான மழை இறக்கிறான். இறக்குன உடனே அடுத்த வாரம் வரைக்கும் மழை போயிட்டாங்க. அடுத்த வாரம் வரைக்கும் ஒரு வாரத்திற்கு மழையாக இருந்தால் அதிகமான பேர் வந்து அவங்க வீட்டில் தொழுது கொள்ளலாம். மழை நேரங்களில் வந்து அப்படி தான் பாங்கு கூட சொல்லுவாங்க, சல்லு ஃபி ரிஹாலிக்கும் அலா சல்லு ஃபி ரிஹால், மழையாக இருப்பதால் நீங்கள் உங்கள் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் அறிவிச்சிருவாங்க. ஆனால் வர்றவங்க வரலாம், அங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துடுவாங்க. அடுத்த ஜும்மாவில் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க. அதே ஆள், அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த மாதிரி எல்லாம் இடிஞ்சில் செவர்லாம் இடிஞ்சு விழுகிறது, மழையில எல்லாம் சாவுறது, நீங்கள் மழையை நிறுத்துறதுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவா மழையை நிறுத்தின்னு கேட்கல. என்ன கேட்குறாங்க, அல்லாஹும்ம இறைவா ஹவாலைனா ஒல அலைனா, இது எங்களை சுற்றுப்புறங்களுக்கு கொண்டே கொடு, எங்களுக்கு வேணாம்னு சொல்லாமல் இந்த மழை தேவை உள்ள பகுதி உலகத்தில் எவ்வளோ இருக்கிறது, இதை வந்து அந்த பகுதியிலே கொடு, மலைகள் மீது போட்டு விடு, காடுகளில் கொண்டே இந்த மழையை பொழிய செய். மழை எப்போதுமே நன்மை தான், காடுகளில் பொழிந்தால் அது நிலத்தடி நீராக பாதுகாக்கப்பட்டு பிறகு நமக்கு யூஸ் ஆகும். மரஞ்செடிகள் வளர்ந்தால் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், காற்று சுத்தமாகும். அதனால மழை கெட்டது கிடையாது, ஒரு ஏரியாவிலே அதிகமாக வந்தால் தான் கெட்டதே தவிர பொதுவாக மழை கெட்டது கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்த சொல்லி துவா செய்யும் போது கூட அதெல்லாம் செய்யக்கூடாது, நிறுத்த சொல்லி கேட்கக்கூடாது. இறைவா இதை வேற பகுதிகளுடைய கொடு, தேவை உள்ள பகுதிகள்லாம் இருக்கிறது, அந்த பகுதியில் கொடுத்து விட, இதை எங்களுக்கு கேடாக ஆக்கி விடாது, இது நன்மையாக ஆக்கு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்போ மழைக்கு இதைத்தான் செய்ய வேண்டும். எந்த மாதிரியான கடுமையான கொட்டுகிற பனி, ஐஸ் கட்டியாக உறைஞ்சி போய் விடுகிறது, அந்த மாதிரியான தாங்க முடியலையா, அதில் அல்ல ஒரு நன்மையை நாடி இருப்பான். அப்படி நன்மையை நாடாட்டா கூட அது என்ன ஒரு அறிவுள்ள ஒரு பொருளா பனி என்பது இல்லை, அது சுயமாக முடிவெடுக்கக்கூடியதா இல்லை. அல்லாஹ் வந்து அதை ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த கிளைமேட்டை. அப்போ அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்க வேண்டியதுனா, யாரெல்லாம் இதன் மூலம் நீ ஏதாவது நன்மையை நாடி இருப்பாய், அந்த நன்மை எங்களுக்கு தந்துரு, இதன் மூலம் ஒரு கெட்டதை நாடி இருப்பாய், அது எங்களுக்கு வராமல் பாதுகாத்துக்க. நீ நன்மையை நாடி இருக்கலாம், நன்மை நாடி இருந்தால் அந்த நன்மையை மட்டும் எங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கிடைக்க செய்யி, இதில் கெட்டது நாடி இருந்தால் அந்த கெட்டதை எங்களை அணுகாமல் பாதுகாத்துக்கொள். இப்படி தான் நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்குன்னு. அப்போ மழை, வெள்ளம், புயல் போன்ற எத்தகைய இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் நம்ம வந்து அதனோடு சண்டையிடக்கூடாது. அதை எதிரி மாதிரி நினைத்து அதுவே பிளான் பண்ணி செஞ்சதாக நம்ம சொன்னால் அல்லாஹ்வுக்கு எந்த அதிகாரம் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் ஒரு மாற்று குறைந்து போய்விடும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்ம உலக அல்லாஹ் படைத்த பிராணி உயிரினங்கள்லேயே இந்த சேவல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு? அதுதான் அதிகாலையில் எந்திரிக்கிறது, அது ஒன்று தான். எந்திரிக்கிறது மட்டும் இல்லை, விடிஞ்சிருச்சுன்னு மெசேஜ் சொல்லக்கூடாது தான். கோழி கூவுதுங்கிறாங்கல்ல, அந்த கோழி கூவுறது என்பது சுபுகு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கரெக்டாக என்ன செஞ்சிடறேன், நம்ம வந்து சூரியனை பார்த்து அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் பார்த்து வாட்சில் பார்த்து கண்டுபிடிப்போம். அதுக்கு அந்த வசதிலாம் ஒன்றுமே கிடையாது. அது கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடித்து விட்டு விடிய போகுதுன்னு என்ன செய்யும், அதை வந்து ஒரு கொக்கரக்கொண்டு கூவுதில்ல, அந்த கூவுகிறது. அந்த கூவுகிறதுனோடனே நல்லா தூங்கிட்டு இருப்பான்ல, அப்போ சரியான கோவம் வரும். தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து 4 மணிக்கு 4:30 மணிக்கு அந்த கோழி வீட்டில் வளர்த்தான்னு சொன்னால், அது வந்து அதிகமாக சத்தம் போட்டு கூவுனுச்சின்னு சொன்னால் அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு கோவம் வந்து திட்டிப்பிடுவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லாத்த சுப்பு தீக்க, சேவலை திட்டாதீங்க, இப்போ இன்னஹு யூகிது லிஸ்ஸலாம், அது தொழுகைக்கு உங்களை எழுப்பி விடுதில்ல, இல்லாட்டி தூங்கிட்டே இருப்பீங்க, உங்கள் லைஃப் வீணாக போயிடும். காலையில் வெள்ளனை எழுப்பி விடுறதுக்கு அதை விட சிறந்தது என்ன இருக்கிறது? எதுக்கு அதை திட்டுறீங்க?
அது உங்களை வந்து அதிகாலையில் எழுப்பி தொழுகைக்காக வேண்டி எழுப்பி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எல்லாத்துலேயுமே சில விஷயங்கள் நம்ம கெட்டது இருக்கும், நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த வாயில்லா சீவனை போய் திட்டுறதுல என்ன இருக்குது? அது 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 கூவுதுன்னு சொன்னால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்டா கூவுது. அப்படி எல்லாம் படைச்சி வச்சிருக்கிறான். நேரம் வந்தவுடனே நீ கூவணும், நீ தூங்கணும், முழிக்கணும், எல்லாத்துக்கும் அந்த ப்ரோக்ராமை பண்ணி வச்சுவிட்டான் அந்த உயிரினங்களுக்கு. அதன்படி இது இயங்குகிறது. அப்போ அந்த மாதிரியான அதை கூட திட்டுதல் என்பதில் வந்து மனிதர்களை திட்டுவதை தாண்டி இந்த மாதிரியான திட்டுதல் ஒரு இடத்துல இருக்கிறது. அப்போ எந்த ஒரு பொருளையும் இயற்கை விஷயங்களையும் ஒரு மரம் விழுந்துருச்சா நாசமாக போன மரம்னு திட்டக்கூடாது. அது மரம் வந்து அதுவாக விழுந்துச்சு, பிளான் பண்ணியாக விழுந்துச்சு, உங்கள் மேலே உழுவணும்டா விழுந்துச்சு, உங்கள் பில்டிங்கை சரிக்கணும் என்றா விழுந்துச்சு, அதனுடைய பிடிமானம் கம்மியாக போனால் விழுந்து போச்சு, அவ்வளவுதான். அப்போ அல்லாஹ் அதை ஏற்படுத்தி இருக்கிறான். அப்போ இயற்கையாக எது நடந்தாலும் ஒரு வாகனத்தில் விபத்தாகி போச்சு, அதுக்கு வாகனத்தை திட்டணும். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஓட்டிகிட்டு போகிறல பிரச்சனையாக இருக்கும், அல்ல வண்டியில் நம்ம சரியாக பராமரிக்காதனால வர்றதா இருக்கும், அதில் உள்ள ஏதோ பிரேக்கர் கட்டாக இருக்கும், அல்ல ஏதோ ஒரு விஷயமா இருக்கும், அல்லது குடிச்சிட்டு ஒருத்தன் வர்றதுனால கூட ஏற்படும். எத்தனையோ காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் மனிதன் சம்பந்தப்பட்ட காரணமாக இருந்தால் அந்த மனுஷன்ட்ட போய் ஏண்டான்னு கேட்கலாம். இது உங்களுடைய வாகனம் அதில் மரத்தில் போய் மோதிட்டவுன மரத்தை திட்டுறது, இல்லாட்டி வாகனம் திட்டுறது, நீ ஏன் மோதாமல் கொண்டு போடாமா இல்லையா? அப்படியே உன்னை அறியாமல் போய்விட்டது என்று சொன்னால் உன்னுடைய அறியாமை நீ திட்டிக்கிறணுமே தவிர அதுக்கு எதுக்காக வேண்டி மரத்தை திட்டணும்? எல்லாத்தையும் திட்டுறோம். வாழ்க்கையில் வந்து எதையெல்லாம் நமக்கு நம்மளா ஒரு கேடை வந்து சுமந்து கொள்கிறோமோ அதை வந்து நம்ம ஒத்துக்கிறாம அதன் தலையில் கொண்டே போட்டு அதை போய் திட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. இது அனைத்துக்குமான அறிவுரை. இந்த சேவலை திட்டக்கூடாது, காற்றை திட்டக்கூடாது, காலத்தை திட்டக்கூடாதுன்னு சென்ற வாரம் கூட சொன்னோம்ல. இதுகளெல்லாம் ஒட்டுமொத்த அறிவுரை என்னன்னு சொன்னால், எந்த ஒரு பொருளுமே நம்மளை பிளான் பண்ணி ஏதாவது செய்ய, மாடு முட்டினா கூட மாடு திட்டுறீங்க, அது அப்படி தானே படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் திட்டினா அது விளங்குமா? அதுக்கு திட்டுவது எதுக்காக வேண்டி? நமக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு கண்டிக்கிறதுக்காக வேண்டி, புரிய வைக்கிறதுக்காக வேண்டி. ஏன்டா இந்த மாதிரி என்னை அடிச்சேன்னு கேட்டால் நம்மளுடைய கோவத்தை அவன் புரிஞ்சு கொள்வான். மாடை திட்டினா அதுக்கு என்ன விளங்கு? அறிவு கட்ட மாடன்னு அந்த லாங்குவேஜ் அது புரியுமா? அதுக்கு அது புரிந்து இனிமேல் தெரிஞ்சு கொள்ளுமா? அதனுடைய சுபாவத்தின்படி நடக்கிறது. அது கல்லு மண்ணு மாதிரி தான். இந்த விஷயங்கள்ல மரஞ்செடி மாதிரி உள்ளதான். உயிர் இருந்தால் கூட பகுத்து உணரக்கூடிய அறிவு கிடையாது. அப்போ மாடு முட்டினா திட்டுவது, பூனை குறுக்க போனால் திட்டுவது, எதை எடுத்தாலும் அந்த மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த தான் செய்கிற தவறுகளுக்காகவும் அதை திட்டுறான். அவைகளே சில தவறுகளை செஞ்சாலும் அதுக்காக திட்டக்கூடாது. அது பேசாமல் லைட்டாக எடுத்துகிட்டு போயிடணும். அதை திட்டுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இது ஒரு திட்டுற விஷயத்தில் ஒரு விஷயம். அடுத்ததாக நம்ம சமூக அமைப்பில் எப்படி இருக்குன்னு கேட்டால், பிள்ளைகள் வந்து பெற்றோரை திட்டுகிறார்கள் சர்வசாதாரணமாக. அம்மாவை திட்டுறான். இந்த வயசான காலத்தில் இவன் தயவுல அவங்க வாழ்கிற வரைக்கும் என்ன செய்வான்? ஒழுங்காக இருப்பான். பாப்பா தயவுல அம்மா தயவுல தான் குடும்பம் ஓடும் என்று சொல்லும் பொழுது அவங்கள நல்லா மதிக்கிறான். ஒரு வயசாகி போயிடும், இவர் கால் முளைச்சி விடும், ரெக்க முளைச்சிடும், இவர் சொந்த தொழில் பண்ணுவார், இவர் வருமானத்தை வச்சு தான் அவங்க வாழ வேண்டிய நிலைமை. அவங்க தனியாக அவர் வீடு பிடிச்சி போக முடியாது, இவங்க கொடுக்குற சாப்பாட்டை தான் சாப்பிட வேண்டி வரும். அந்த மாதிரி வரும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த பெற்றோரை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் சுமையாக கருதுகிறான். பெற்றோர் என்ன செய்கிறான்? அது ஒரு சுமை, எதுக்கு தேவையில்லாமல் இவங்களை சுமக்கணும். இவன் இந்த மாதிரி கிடக்கும்போது அவங்க சுமந்தாங்க. மலைஜலம் கழித்து கொண்டு படுக்கையில் மலைஜலம் கழிச்சியா இல்லையா நீ குழந்தையா இருக்கும்போது? அது அவங்க தானே சுமந்தாங்க. அறுவர் படைஞ்சாங்களா? அவங்க கையை வச்சு தானே கழுவுனாங்க. உனக்கு எத்தனை பேர் குளிக்க வச்சாங்க? என்ன மாதிரியான சேட்டைகள்? அவங்க மேலே நீ சிறுநீர் கழிச்சிருவீங்க, அதுக்காக கோவப்பட்டாங்களா? அவங்க ட்ரெஸ் புதுசாக வாங்கின ட்ரெஸ் மேலே சிறுநீர் கழிச்சு விட்ருவான், மலம் கழிச்சு விட்ருவான். அதையும் சிரித்து கொண்டே என்ன செய்வாங்க? அந்த பெற்றோர் வந்து அவ்வளவுக்கு உனக்கு செஞ்சிருக்கிறார்கள். அவங்க வயசான காலத்தில் இயன்ற வரைக்கும் செய்தார்கள். இயலவில்லை என்கிற நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கண்ட்ரோல் இழந்து போய் படுக்கையில் சிறுநீர் போகணும்னு யாரும் போகிறதில்லை. அவங்க என்னவா ஆயிடுறாங்க? குழந்தை நிலைக்கு மாறிடுறாங்க. நம்ம போக போக ஆரம்பத்தில் குழந்தையாக இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஆயிடுதா இல்லையா? குழந்தையாக இருக்கும்போது நிற்க முடியாது, தவழ்ந்து தான் போவான். இவங்களும் தவழ்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. குழந்தையாக இருக்கும்போது பல்லுலாம் இருக்காது, இவங்களுக்கும் பல்லு இல்லாமல் போய்விடுகிறது. எல்லாம் உணவை சுவைத்து கூட சாப்பிட முடியாது. இப்படி எல்லாமே பலவீனமாகும் பொழுது அந்த குழந்தைகள் எப்படி வந்து யூரின் வந்தால் சொல்லி அதுக்குரிய இடத்துக்கு போய் யூரின் போகணும்னு அந்த குழந்தைகளுக்கு புரியாதோ அந்த நிலைக்கு நம்முடைய பெற்றோர் வருவாங்களா வரமாட்டாங்களா? வேணும்டா செய்வாங்க. இது நம்ம வீட்டில் உள்ள நாசமாக்கணும், நம்ம பெற்றெல்லாம் சிறுநீர் கழித்து அசிங்கப்படுத்தணும், அப்படி செய்வாங்களா? அந்த நிலவருக்கு இல்லை.
அந்த நிலை அவருக்கு இல்லைங்கும் போது சில மூளையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நடுத்தர வயசில் உள்ளவங்க கூட சின்னதாக ஒரு அடப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செக்ஷன் போயிடும். சிறுநீர் போகணும்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்குறோம். பூட்டு போட்டுலாம் பூட்டுறதில்லை, நம்ம நினச்சா போவோம், நினச்சா நிப்பாட்டிக்கிறோம். அந்த கண்ட்ரோல் நம்ம எல்லாத்தையும் இருக்கிறது, மூளையில் அந்த புரோகிராம் இருக்கிறது. அந்த நரம்புல ஏதாவது சின்னதாக ஒரு அடப்பு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அங்கேருந்து கமாண்டு வராது. அப்போ நிறைஞ்சோன்னு தன்னால் வலிஞ்சிடும். யூரினுடைய பை நிறைஞ்சிருச்சின்னு சொன்னால் நிறைஞ்சாலும் நம்ம கட்டுப்படுத்திட்டு இருப்போம். ஏன்? அந்த செக்ஷன் எல்லாம் மூலையில் வச்சிருக்கிறான். இப்போ போகக்கூடாது, சரியான இடம் இல்லை, பாத்ரூம் போய்க்கிருவோம், இப்போ போனால் வேட்டியில் வேணா போயிடும், அப்படி விளங்குறோம். அந்த விளங்குற விஷயம் எது வரைக்கும் வேலை செய்யும்னா அந்த மூளை சரியாக இருக்குன்னு தான் வேலை செய்யும். அந்த மூளையில் நரம்புல ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் 25 வயசுக்காரனுக்கு அப்படி ஏற்பட்டாலும் கூட என்னவாயிரும், அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாது. அது நிறைஞ்சா பை நிறைஞ்ச என்ன செய்யும், அதுவாக வந்துடும்ல. அந்த நிலைமைக்கு ஆளாயிரம் மனுஷன். அப்போ இதெல்லாம் கூட விளங்காம பெற்ற தாய் தாப்பனை சனியன்னு திட்டுறான், தொலைஞ்சு போன்னு சொல்கிறான். திண்டு தொலை சாப்பாடை கொண்டு வைக்கும் பொழுது தந்தை எப்படி நமக்கு ஊட்டி விட்டார், பக்கத்தில் உட்காந்து அன்பு அந்த மாதிரி கவனிக்கிறாங்களா? இல்லை. அது என்னமோ ஒரு ஒரு சுமையாக ஒரு வேண்டாத விருந்தாளியை போல எதிரியை போலும் கருதி இப்படி எல்லாம் அசிங்கமான வார்த்தைகளில் அவங்கள ஒன்று செய்கிறது, என்னைக்கு போய் தொலைய போகிற என்றெல்லாம் கேட்குறார்கள். சில ஊர்களில் சில பகுதிகளில் பெற்றோரை வெளியில் கொட்டுருவாங்க. நமக்கே இந்த குளிர்லாம் தாங்காது, வீட்டில் நாற்றம் அடிக்குது, அவர் சிறுநீர் போகிறாரு நாற்றம் அடிக்குதுன்னு சொன்னால் அதற்காக என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே இவங்க இருந்துக்கிண்டு வாசல் வராந்தாவில் ஒரு படுக்கையை போட்டு அங்கே கடை என்று போட்டு வைக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை. இது மருமகள் வந்த பிறகு இந்த மனைவியின் சொல்ல கேட்டு செய்கிறவங்களும் இருக்கிறார்கள். மனைவியை சொன்னால் கூட உனக்கு புத்தி இல்லையா? மனைவி சொன்னால் கூட அல்லாஹ் உனக்கு என்ன கட்டளை இட்டுருக்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மல்ஊனுன் மன் சப்ப அபாஹு மல்ஊனுன் மன் சப்ப உம்மஹு. யார் தன்னுடைய தந்தையை சபிக்கிறானோ திட்டுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உண்டானவன். அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு பயப்படணுமா இல்லையா? இது சும்மா அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறான்? இதை நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுவுறீங்க, எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்தானே தொழுவுறீங்க. நோன்பு எதுக்கு வைக்கிறீங்க? அல்லாஹ்வுக்கு பயந்து வைக்கிறீங்க. அப்போ அல்லாஹ் இதையும் கேட்பானே, நீங்கள் இதெல்லாம் கணக்கு கரெக்டாக இருக்குங்கிறீங்க, மார்க்கத்தை பேணுறங்கிறீங்க, எதுக்கு தாண்டி வைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு தானே வைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சாபம் வரும்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்களே. சர்வ சாதாரண பெற்றோரை அலட்சியப்படுத்துறீங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வார்த்தையை போடுறாங்க? லானத்துங்கிறாங்க. லானத்துனா கடுமையான ஒரு சொல்லுக்கு உள்ளது. சிறுக்கு வைக்கிறவர்கள் பெரிய அநியாயக்காரர்களுக்கு அது பயன்படுத்தப்படும். யூதர்களை அல்லாஹ் லானத்து செய்வானாக. இத்தகது குபூர் அம்பியாக மசாஜித், நபிமாருடைய கபுரை எல்லாம் மஸ்ஜித் ஆக்கிட்டாங்க, அதனால லானத்து உண்டாகட்டும்ங்கிறாங்க. அதை சொல்றாங்க. இதுக்கு எதுக்கு? இந்த சிறுக்கான விஷயத்திற்கும் லானத்து என்கிறார்கள். இந்த உங்க பெற்றோரை நீங்கள் சபித்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன சொல்றாங்க? மல்ஊனுன், அவன் லானத்துள்ளவன். இப்லீஸ் தான் லானத்துல்லாஹிப்போம். இப்லீஸ் லானத்துல்லா, அல்லாஹ்வுடைய லானத்து அவனுக்கு உண்டாகட்டுமாக இப்லீஸ் கணக்கில் வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ பெற்றோர்கள் விஷயத்தில் ரொம்ப 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 என்ன செய்யணும்? நம்ம சகிக்கணும். அவங்க சகிச்சாங்க. அவங்க நாம சிறுபிள்ளையாக இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? அவ்வளவையும் சகித்து கொண்டார்கள். அப்போ இப்படி செஞ்சா தான் நாளைக்கு நீ இதே நிலைக்கு வருவ. அப்போ ஓம் புள்ள உடனே பார்ப்பான். நீ இந்த மாதிரி செய்யக்கூடிய நீ பெற்றோரை திட்டுவதையெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் மனசில் அதெல்லாம் பதியும். அப்படி ஆழமாக பதிஞ்சிருவோம். அப்பா இப்படி தான் நடத்தணும், வயசான காலத்தில் இப்படி தான் நம்ம வாப்பா நடத்தினாரு அப்படின்னு மனசில் பதிச்சுன்னு வைங்க. இதுக்கு மேலே டபுள் அவன் செய்வான். நாம முதியோரான பிறகு நம்ம பிள்ளை நம்மளை கவனிக்கமாக இருந்தால் நம்ம பெற்றோரை கவனிக்கணுமா இல்லையா? அவ்வளவு சகித்தாகணும். அல்லாஹ் இது புகாரில் 1900 இது அகமதுல இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே மாதிரி இது சம்பந்தமா அல்லாஹ் கூட குர்ஆன்ல கூட தெளிவான கட்டளை சொல்றான். எப்படி சொல்றான்? வகலா ரப்புக, உமது இறைவன் முடிவு செய்து விட்டான், கட்டளையிட்டு விட்டான். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளை எடுக்கிறான். வபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோரை நல்லபடியாக நடத்தும்படி கட்டளை. 2 விஷயத்தை சேர்க்கிறான் பாருங்க. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு கட்டளை. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் எதை சேர்க்கிறான்னு கேட்டா வபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள் என்று உமது இறைவன் உமக்கு கட்டளை இடுகிறான். இம்மா எப்லுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா, உன்னுடைய பெற்றோர்கள்ல 2 பேரோ அல்லது ஒருத்தரோ, தாயோ தந்தையோ தாயும் தந்தையுமோ, அவர்கள் உன்னிடத்தில் இருக்கும்போது முதிர் வயது அடைந்து விட்டால், இம்மா எப்லுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா, 2 பேரோ 2ல ஒரு ஆளோ உன்கிட்ட இருக்கும் பொழுது வயசாகி விட்டார்கள் என்று சொன்னால், கிளப்பருவத்தை முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஃபலா தகுல்லஹுமா உஃபின்,
சீ என்று சொல்லாது. உப்புனா சீங்கிறது. சீங்கிறவங்களை பிடிக்காத ஒரு பொருளை பார்த்தா சீம்பம்ல, ஒரு மலத்தை பார்த்தா சீன்னு சொல்லுவோம்ல, ஒரு எச்சையை பார்த்தா சீன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான வார்த்தையை பெற்றோருக்கு சொல்றாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அடிக்காத உதைக்காதன்னு பெரிய கட்டளை போடல, இது சின்ன விஷயம். சீண்டு கூட சொல்லாத. வலா தக்குல் லஹுமா உஃபின், சீ என்று சொல்லிவிடாத. வலா தன்ஹர்ஹுமா, அவங்கள வெறுத்துறாத. எவ்வளவுதான் இந்த செயல் வெறுக்கத்தக்கதா இருந்தாலும் அவங்க யாரு? உன்னுடைய தந்தை, உன்னுடைய தாய். நீ உருவாவது அவருடைய இரத்தத்தில் தான் உருவாகி இருக்கிறாய். அவர் தான் விதை, அவர் தான் பேசு. அப்புறம் உன்னை வளர்த்து ஆளாக்குனது அவரு. அப்ப எல்லாமே நீ அவராக இருக்கும்போது, அவருடைய ஒரு அங்கமாக நீ இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வெறுக்கிறது? வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை வெறுத்து விடாத. வகுல்லஹுமா கவுலன் கரீமா, மரியாதையான பேச்சை அவங்கள்ட்ட பேசுங்கிறான். எவ்வளவு அழகா கட்டளை போடுறான் குர்ஆன்ல. தனக்கு அடுத்த நிலையில தாய் தந்தையரை நிப்பாட்டி அவங்கள சீ சொல்லாத, அவங்கள கண்ணியமா நடத்தி, அருவருக்கத்தக்க பேச்சு பேசுறாத, வெறுத்து விடாத என்று சொல்லி 17வது சூறாவில் 23வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த பெற்றோரை திட்டுகிற பழக்கம் நிறைய பேர் இருக்கிறது. அதிகமான முஸ்லிம் குடும்பங்கள்லாம் இருக்கிறது. பெற்றோர் மரியாதை எல்லாம் அவர் இயல்பா இயங்குற வரைக்கும் தான். இயல்பா இயங்காம படுக்கையில் விழுந்தாருன்னு வைங்க, அவருடைய மரியாதை அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு பெரிய மன நொந்து போவார் அவர். உங்களை வளர்த்து ஆளாக்குனவருடைய உள்ள எவ்வளவு பெரிய அவருடைய துவா பத்துவாக்கள் கிடைத்தால் என்னவாயிரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மெம்பர்ல ஏறும்போது ஆமீன்ங்கிறாங்க. எதுக்கு ஆமீன் சொன்னீங்கன்னு கேட்கும் பொழுது ஒரு துவா செஞ்சார் ஜிப்ரீல், அதுக்கு தான் ஆமீன் சொன்னேங்கிற. 3 துவா, நம்ம ஒரு துவா மட்டும் எடுத்துக்கிறோம். யாருக்கு தாய் தந்தையர் உயிரோடு இருந்து அது அவர்களுக்கு பணிவிடை செய்து ஒருத்தன் சொர்க்கம் போகவில்லையோ அவன் நாசமா போகட்டும் சொன்னார்கள். நான் ஆமீன் சொன்னேன். அப்ப தாய் தந்தையர் உங்களுக்கு இருக்கிறது, நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் கொடுக்குற வழி. தாய் தந்தையர் வயசான காலத்தில் மட்டும் இருந்தாங்கன்னு வைங்க, எவ்வளவு அமல்கள் செய்யறோம். இந்த பாக்கியம் நமக்கு எத்தனை பேர் கிடைக்கவில்லை. சின்ன வயசுல தகப்பனை இழந்து விடுகிறார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த சான்ஸை தந்திருக்கிறான். இவங்களுக்கு சேவை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும். தாய் தந்தையரை கவனித்து கொண்டால் சொர்க்கம் கிடைக்கும். அதையும் செய்யாம போனான்னு சொன்னா அவன் நாசமா போகட்டும்ங்கிறாங்க. ஜிப்ரீல் துவா செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஆமீன் சொல்றாங்க. அப்ப அவ்வளவு பெரிய பெற்றோரை கவனித்தல் என்பது அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு கடமை என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லானல்லாஹு மன் சப்ப வாலிதைஹி, தன் பெற்றோரை சபிக்கிறவனை அல்லாஹ்வும் சபிக்கிறான் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இது ஒரு இந்த திட்டுற விஷயத்துல இதை பெற்றோரை திட்டுறது, பிள்ளைகளையும் திட்டுவாங்க. தாய்மார்கள்லாம் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகளாக திட்டுவாங்க. அதை ஒரு முந்தைய சொல்லிட்டோம். அந்த மாதிரி திட்டுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம திட்டுவதில் கவனிக்கிற விஷயம் என்னவென்றால், இறந்து போன யாரையும் திட்டக்கூடாது. ஒருத்தர் உசுரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம திட்டருக்கு விளங்கும். அவர் ரிப்ளை பண்ணுவார், அந்த திட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்வார், ஏதாவது ஒரு எதிர்பார்க்கலாம். இறந்து போன ஆளை திட்டத்தில் என்ன உங்களுக்கு என்ன கிடைக்குது? அதனால ரொம்ப கெட்டவராக இருந்துட்டு போறாரு. அவர் யாராவது இருந்துட்டு போறாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தசுப்புல் அம்வாத், மௌத்தா போன ஆள்களை திட்டி விடாதீர்கள். ஃபைன்னஹும் கத் அஃபுலு இலாமா கத்தமு, அவர்கள் எதை முற்படுத்தினார்களோ செய்தார்களோ அதன் விளைவை அனுபவிக்க போய்விட்டார்கள். அவங்க தப்பே செஞ்சிருந்தாலே அதான் போய் சேர்ந்துட்டாங்க, அங்கே கொடுத்துருவானா, நீ எது கொடுத்துட்டுற? அவர் நல்லதை செஞ்சிருந்தார்களே ஆனால் அதன் பரிசை அடைய போய் சென்றடைந்து விட்டார்கள். கெட்டதை செஞ்சிருந்தார்களே ஆனால் அதன் தண்டனையை அடைவதற்கு போய்விட்டார்கள். பிறகு எதுக்காக திட்டுறீங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் புகாரில் 1393வது ஹதீஸில் இது இருக்கிறது. லா தசுப்புல் அம்வாத், இறந்து போன யாரையும் திட்டவே கூடாது. மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா பெரிய வங்காஃபிரா இருந்தா கூட சரிதான், அவர்களை திட்டுவதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது. ஆனா யாரை திட்டலான் இருக்கிறது? திட்டலாம்னா குறை சொல்வது, விமர்சிக்கிறது. யாரை திட்டலாம் என்று சொன்னால், யாருடைய ஒரு அநீதியினால் நமக்கு பாதிப்பு ஏற்படும். அபூஜஹலை திட்டலாம், ஃபிரௌனை திட்டுகிறோம். அவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் ஒட்டுமொத்தமாக நம்ம அழிப்பதற்காக வேண்டிய பிளான் பண்ணியவர்கள், எதிரின்னு டிக்ளேர் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்களே. ஆனால் இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி சொல்றமா இல்லையா, அந்த மாதிரியான வங்காஃபிர் கட்டும் எதிரிகளாக இருந்து முஸ்லீம் அல்லாமல் இருந்தா மட்டும் திட்டக்கூடாது. அதில் உங்களை அழிக்கிறது தான் அந்த லட்சியம் என்று இருந்து ஒருத்தன் தொலைஞ்சிட்டான்னு சொன்னால் நாசமாக போகட்டும், தொலையட்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இப்லீஸ் மற்றெல்லாம் திட்டி காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபிரௌனை திட்டி இருக்கிறாங்க. ஃபிரௌனை இந்த மாதிரி அபூஜஹல் மாதிரி ஆட்கள்லாம் யாரு? அவர்கள் தவறான கொள்கையில் இருந்து தன்னளவில் வைத்துக் கொள்ளவில்லை. மக்களை கொன்றாங்க, ஆம்பளை பிள்ளைலாம் கொன்று விட்டு பொம்பளை பிள்ளைலாம் விட்டு வச்சாங்க, சொத்துக்கள்லாம் சூறையாடிக்கிட்டாங்க, ஊரை விட்டு விரட்டி அடித்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் கொடுமைக்கு ஆளாகும் பொழுது அந்த கொடுமை இழைத்தவர்கள் மரியாதைக்குரியவர்கள் ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்கள விமர்சனம் செஞ்சால் தான் நாளைக்கு ஒருத்தன் செய்ய மாட்டான்.
அது ஒன்றுக்கு தான் அனுமதி இருக்கே தவிர மற்ற யாரையும் திட்டிடக்கூடாது. குறிப்பாக சஹாபாக்கள் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வரலாறுல நிறைய படித்து பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள யுத்தம் செஞ்சுருக்கிறாங்க. நிறைய இவங்க அவங்கள வெட்ட, அவங்க இவங்கள வெட்ட, அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் வேதனை தரும். ஆனால் திட்டிடக்கூடாது. அவங்க தவறு செஞ்சாலும் அல்லாவுக்கு அவங்களுக்குமானது. அலி செஞ்சது சரியா, ஆயிஷா செஞ்சது சரியா, மாவியா செஞ்சது சரியான்னுட்டு அதில் போய் நுழைந்து கொண்டு இவர் சார்பு அவரை திட்டுறது, அவர் சார்பாக இவர் திட்டுறதுங்கிற டாப்பிக்கெல்லாம் விட்டு விட்டு அது நம்ம வாழாத காலத்தில் நடந்தது, நமக்கே தெரியாது. அவங்க உள்ளத்தில் எதற்கு செஞ்சாங்க என்பது நமக்கு தெரியாது. அதெல்லாம் பார்த்துக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்யணும், அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது திட்டுவது குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள். மீதி விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த 2 நாள் மழையிலேயே தமிழகம் எந்த நிலைமைக்கு ஆளானது என்பதை பார்த்தோம். குறிப்பாக சென்னை. அப்போ 2 நாள் மழை பெய்திருக்கிறது. பிராட்வே போன்ற முக்கியமான சாலைகளில், மவுண்ட் ரோட் போன்ற சாலைகளில் எல்லாம் 2 அடிக்கு மேலே தண்ணி, 3 அடி தண்ணி, சில இடத்துல 4 அடிக்கெல்லாம் தண்ணி பாய்கிற காட்சியை பார்க்குறோம். உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு பெரு நகரத்தில், ஒரு தலை நகரத்தில் இப்படி ஒரு மோசமான செட்டப் இருக்காது. கிராமங்கள் கவனிப்பாரற்று கிடந்தால் வேண்டாம் இருக்கும். பெரிய நகரங்களில் எல்லாம் மழை பெஞ்சிச்சின்னு சொன்னால் 5 நிமிஷத்தில் தண்ணி இல்லாமல் போயிடும், எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி. அப்போ அவ்வளோ நவீன காலத்தில் உலகமெல்லாம் அப்படி முன்னேறி கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்களுக்கு ஒரு நாளைக்கு பெய்த ஒரு மழையை தாக்கு பிடிக்க முடியவில்லை. அப்போ இங்கே நிறைஞ்சி வழிஞ்சதுக்கு என்ன காரணம்? இந்த வருஷம் நிறைஞ்சி ரோடு புறா நின்றதுக்கு இவங்கள காரணம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் கடல் வெளியே வந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் கடலுக்கு தான் போகணும். இவங்க அந்த தண்ணியை வெளியேற்ற முடியாது. இப்போ வடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அரசாங்கம் செஞ்சு வெளியிட கடல் ரிவர்ஸ் ஆகிக்கிடுச்சு. அந்த நடந்து போகிற பாதை ரோடு வரைக்கும் கடல் தண்ணி வந்து விட்டதுன்னு சொன்னால் இந்த தண்ணி அதில் போய் சேராது. அதனால இந்த வருஷம் என்ன செஞ்சுருக்குன்னா ரோடு பூரா மண்ணடி ஃபுல்லாகவே நமக்கு நிறைந்திருந்த காட்சியை பார்க்கணும். இதில் அரசின் குற்றம்னு கிடையாது. ஆனால் ஒரு குற்றம் இருக்கிறது. பெய்கிற மழையெல்லாம் கடலுக்கு தான் அனுப்பணுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய குற்றம். இந்த பெய்கிற மழைகளை எல்லாம் ஒவ்வொரு பகுதிகளில் ஒரு ஏரி, பெரிய குளம் ஏற்பாடு பண்ணி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் இவ்வளவு தண்ணி அது வாங்கி கொள்ளும். இந்த மண்ணடிங்கிற பகுதியில் எவ்வளோ புறம்போக்கு இடங்கள்லாம் இருக்குது, அதில் ஒரு பெரிய இடத்த ஒதுக்கி குளிப்பதற்கு மற்ற பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு குளமாக வெட்டி, அரசாங்கத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்களா இல்லையா, வெட்டி அதை ஏற்பாடு பண்ணார்களே. ஆனால் இந்த தண்ணியை கடலுக்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை. அந்த தண்ணி போகக்கூடிய பாதையெல்லாம் சீர்படுத்தணும்னு சொன்னால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த குளத்தில் போய் என்ன செஞ்சிடறேன், அந்த தண்ணி தேங்கி விடும். மண்ணடியில், ராயபுரத்தில், திருவள்ளிக்கண்ணியில், அதெல்லாம் ஒவ்வொரு ஒரு சில ஊர்களுக்கு போனீங்கன்னா 5 குளம்லாம் வச்சுருப்பாங்க. கிராமங்களுக்கு போனீங்கன்னா இந்த மண்ணடி அளவுக்கு மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊரில் 5-6 குளங்கள் இருக்கும், ஒரு ஏரி இருக்கும். அவ்வளவு தண்ணீரை அவன் பாதுகாத்து வைக்கிறான். அப்போ நம்ம இவ்வளோ பெரிய மக்கள் திரளுக்கு உள்ள இடத்துல குளங்குட்டை இருக்குதா? இல்லை. அப்போ அரசாங்கத்தில் இது நாளைக்கு நடக்கக்கூடாது என்று சொன்னால் பெய்கிற தண்ணியெல்லாம் வீணாக்கிற கடலில் கொண்டு விட்டுட்டு காவேரி தண்ணி கொடுங்குறான். அங்கே போய் இன்னொரு மாநிலத்தில் சண்டை போடுறானே தவிர இவனுக்கு வரக்கூடிய தண்ணீரை பாதுகாத்து வச்சிருந்தா இவன் 10 மாநிலத்துக்கு கொடுக்கலாம். எந்த ஒரு நிர்வாக செட்டப்பு இல்லாமல் அவ்வளோ தண்ணீரை வீணாக்கிற காட்சியை பார்க்குறோம். இப்படி தண்ணீரை ஒரு மண்ணடி பகுதியில் ஒரு பெரிய குளம், திருவள்ளிக்கேணியில் ஏதாவது ஒரு கோயில் இருக்கு, பெரிய குளம் வச்சிருக்கிறாங்க. ராயபுரம் அந்த மாதிரி எங்கெல்லாம் இல்லையோ அந்த மாதிரி இடத்துல ஒரு குளத்தை ஏற்பாடு பண்ணி அந்த குளத்திற்கு தண்ணீர் போவதை தடையாக இருக்கிற தடைகள்லாம் தகர்த்துறணும். ஆக்கிரமிச்சுட்டு உட்கார்றது போகிறதெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டோம்னு சொன்னால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது குளத்துக்கு போயிடும். அப்படி போனால் என்ன நடக்கும், அதில் தண்ணீர் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வீடுகளில் நிலத்தடி நீர் நல்லா உயரும். உப்பு தண்ணி வரைக்கும் போகாது. 80 அடி 90 அடிக்கு போர் அதிகமாக இறக்க தேவையில்லை. அந்த தண்ணி அங்கே இருந்தால் அந்த தண்ணீரை நிலத்தடி நீராக மாறி உங்களை செய்யும். வீடுகளில் எல்லாம் 10 அடி 15 அடியில் தண்ணி வரும். அழகான சுவையான தண்ணீர் வரும். அரசாங்கத்திலேருந்து தண்ணீருக்காக எதிர்பார்க்க தேவையே இருக்காது. பசுமையாக இருக்கும், அது வெப்பம் இருக்காது. அப்போ இந்த காற்று கூட என்ன செய்ய தண்ணீரில் பட்டு வரும் பொழுது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வெப்பங்கள் கூட குறையும். அப்போ குளங்குட்டைகள் அந்த காலத்தில் சின்ன சின்ன கிராமங்களில் ஏற்பாடு செஞ்சாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அன்றைக்கு இருந்த ஏரி குளங்களில் ஆயிரக்கணக்கான ஏரி குளங்களை தூர்த்து விட்டார்கள். இவங்க செஞ்ச வேலை. சுதந்திர இந்தியாவில், அடிமை இந்தியாவில் என்ன செஞ்சு அவ்வளோ குளங்கள் இருந்துச்சு, அவ்வளோ ஏரி இருந்தது. பெரிய பெரிய ஏரிகளை எல்லாம் ஃப்ளாட் போட்டு அதில் குடியிருந்து முக்கால்வாசி சாப்பிட்டு விட்டார்கள். இப்போ ஒரு ஏரி தண்ணியில் ஒரு மலையில் நிறைஞ்சு திறந்து விட்றாங்க. தண்ணீர் 10 ஏரிக்கு அளவுக்கு தண்ணீர் வருது. இவன் என்ன செய்யறான்னு கேட்டால் ஏரி நிறைந்து விட்டது என்று தண்ணீரை திறந்து விடுறான். அது திறந்து தான் உடனே ஏற்பாடில்லை. ஏன் நிறைஞ்சிச்சு? நிறையிற அளவுக்கு மழை பெஞ்சிருச்சா? இல்லை.
அதை தூர்வார்கள் கிடையாது, ஆழப்படுத்துறது கிடையாது. சுற்றி ஆக்கிரமிச்சிருக்கிறான் அவனையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு ஏரியில் எதுக்கடா நீங்கள் பிளாட் போடுறீங்க, ஏரியில் எதுக்கு நீ வீடு கட்டுறேன்னு சொல்லி விரட்டி அடித்து விட்டு அந்த எல்லாம் ஆழமாக வச்சிருந்தான்னு சொன்னால் இன்னொரு 10 மலைக்கு தாங்கும். இவன் தண்ணீர் தேங்குவதற்குரிய வாசல்களை எல்லாம் அடைத்து வைத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வர என்ன செய்யும், சேறு சகதியமாக கூடி 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 அதனுடைய மட்டம் கம்மியாக போயிடும். ஒரு ஆள் மட்டத்துக்கு கூட தண்ணி இருக்காது. அப்போ 5 ஆள் மட்டும் 6 ஆள் மட்டத்துக்கு ஆழமாக கூட தோண்டி வைக்கலாம். அந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி பஞ்சம் ஏதாவது வருமா? வராது. அப்போ இருக்கிற ஏரிகள் ஆழப்படுத்த மாட்டேங்கிறான், தூர் வர மாட்டேங்கிறான். இல்லாத இடங்களில் ஒரு பகுதியில் இதை ஒரு லட்சியமாக வைக்கணும். சும்மா குடிநீர் பம்பு போடுறதை விட இது முக்கியமான வேலை. இதை செஞ்சு இருந்தால் இந்த தண்ணி எங்கேயுமே தேங்காது. மழை பெஞ்சா உடனே அங்கே போயிடும். போவதற்குரிய அழகான வடிகாலாகி போயிடும். எவ்வளோ தண்ணி இருந்தாலும் பள்ளமான பகுதிக்கு தானே போகும். அந்த பள்ளமான பகுதியில் போய் நிறைந்து விடும். இந்த மாதிரியான திட்டம் வகுத்து செய்யாமல் நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி போய் அவர்களுக்கு எட்டி அது மாதிரி அந்தந்த பகுதிகளில் குளங்குட்டைகளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தார்களே. ஆனால் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் இது போன்ற துன்பங்கள் குறையும்.